புதிய தலைமுறையின் கற்க கசதர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகி இருக்கிறது. வேலைவாய்ப்பை தேடித்தரும் துறைகளையே பெரும்பாலானவர்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள். சிலர் குழப்பமான நிலையிலேயே இன்னும் இருக்கிறார்கள். இந்நிலையில் வேலைவாய்ப்பு தொடர்பான ஆலோசனைகளை வழங்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் கல்வியாளர் திரு ராஜேஷ். சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். திரு ராஜேஷ், குறிப்பா இது முக்கியமான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். +2 எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. நிறைய பேர் இன்னும் மெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்தா இருக்காங்க. இதை தவிர்த்து இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்கல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டணும்? குறிப்பா இதை மருத்துவம் பொறியியலை தாண்டி மற்ற என்னென்ன துறைகளுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்கு அடுத்ததா? பொதுவாக வந்து எஸ்பெஷலி ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பெரும்பாரியாக ஒரு 5 லட்சம் பேர் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் எடுக்கிறாங்க. இதில் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ குரூப் இருப்பாங்க. சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க. என்ன ஆப்ஷன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா நம்ம இன்ஜினியரிங் போகலாம், பயோ படித்தா நம்ம வந்து மெடிசனும் போகலாம், இன்ஜினியரிங் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் இருப்பாங்க. பட் இன்னைக்கு உள்ள காம்படிஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் இன் மெடிசன் அக்ராஸ் தமிழ்நாடுவே நியர்பை 2200 சீட்ஸ் கிட்ட தான் இருக்குது. அண்ட் பல்லுவ மருத்துவம் பார்த்தீங்கன்னா அகெயின் வி ஹாவ் ஒன்லி 1 மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது. ஸோ இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாணவர்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன சாய்ஸ் அப்படிங்கிறது கிளியராக வச்சுக்கணும். அதாவது இது இல்லை அப்படி ஓகே நான் ரிசர்ச் துறையில் போகலாமா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக் துறை வந்து வளர்ந்துட்டு இருக்கு, பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் இஸ் கமிங் அப். இது இல்லையா, இது பயோ ரிலேட்டட் ஃபீல்ட்னா வந்து பயோ தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் பயோடெக் படிக்கலாம், பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கலாம். சப்போஸ் இது இல்லையா, நீங்கள் அக்ரி துறை இருக்குது. நீங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்திலே வந்து வி ஹாவ் பிஎஸ்சி அக்ரி, பிடெக்லேயே எனர்ஜி என்வரான்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ டூ குட், அதுவும் எடுக்கலாம். இல்லை வெட்டினரியிலே இப்போ ஃபுட் ப்ராசஸிங் டெக் இருக்குது, ஃபிஷரி சயின்ஸ் இருக்குது, இதுவும் படிக்கலாம். இல்லை இதெல்லாம் இல்லையா, நான் ஜென்ரல் சயின்ஸ்லேயே டேரெக்டாக நான் எம்எஸ்சி ரிசர்ச் பண்ணலாமா, டேரெக்டாக எம்எஸ்சி இன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஈவன் பயாலஜிக்கல் சயின்சஸ், லைஃப் சயின்சஸ். அண்ட் வந்து இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்குது. இப்போ நாளையோட விண்ணப்பம் கொடுக்குறாங்க. தனி ஃபார்ம், அது விண்ணப்பம் பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து நாளைக்குள்ளே போடுங்க. அங்கே வந்து டைரெக்டாகவே யூ கேன் டூ எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ். இது ஜென்ரல் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது 3 years முடிச்சுட்டு தே கேன் டைரக்ட்லி கோ டு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இவங்க வந்து குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், ஆக்சுவரியல் எக்கனாமிக்ஸ், என்வரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். அந்த துறைக்கும் போகலாம். ஸோ மாணவர்கள் வந்து சேனலைஸ் பண்ணுறது இது முக்கியம். இது இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், அதுவும் இல்லையா, நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 4 ஆப்ஷன்ஸ் இன் லைன் வச்சுக்கிறது மிக்க நல்லது. குறிப்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான துறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதுக்கு தகுந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபஷனல் டிகிரினா ஓகே, பிஎஸ்சி இல்லை வந்து பிஇ, எம்பிபிஎஸ் படித்தா அந்த வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் டீச்சர் எஜுகேஷன் பண்ணணும்னா பேஸ் பிஎஸ்சி தான் வேணும். எதர் பிஏ டிகிரியாக இருக்கணும், இல்லை பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டீச்சராக போகணுன்னா நீங்கள் பிஎஸ்சி படிக்கணும். இல்லை லா படிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பிஎஸ்சி பிஎல் இருக்குது, பிஏ பிஎல் இருக்குது, பிகாம் பிஎல் இருக்குது, எல்லாமே பண்ணலாம். பட் நீங்கள் பல்வேறு துறையில் நிறைய மாணவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டா நமக்கு வேலை பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆல் த ஐஐடிஸ் started offering a program on MSc in Maths, MSc in Physics, Chemical Sciences. இது என்னன்னா தனியா ஜாம்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, ஜாயின்ட் அட்மிஷன் டெஸ்ட். இது நீங்க பிஎஸ்சி முடிச்ச உடனே டைரக்டா, ஏன்னா எல்லா தமிழ்நாட்டில் உள்ள ஏறத்தால ஒரு 3 lakh people இன்ஜினியரிங்ல போய் சேரனால நெக்ஸ்ட் லெவல் பிஎஸ்சி எடுத்துட்டு நீங்க எம்எஸ்சி எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வெரி வெரி லோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ஹியூஜ். நீங்க டைரக்டாவே ஐஐடிஸ், ஐஏஎஸ்சில எல்லாம் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கம் பிஹெச்டி. நீங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி தான் படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்க டைரக்டாவே 3 years முடிச்சுட்டு 5 yearsலேயே you can complete MSc as well as PhD on any fundamental science. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ரீசன்ட் பிளானிங் கமிஷன்ல கொடுத்துருக்காங்க. எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லையும் நீங்கள் டைரக்டாகவே எம்எஸ்சி பண்ணலாம். எம்எஸ்சி பண்ணிட்டு நீங்கள் எம்டெக்கும் வரலாம். ஸோ நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு நீங்கள் 4 years இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரதை விட நீங்கள் ஃபண்டமெண்டல் சயின்ஸ் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு அகைன் யூ கேன் கெட் இன்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ஹியூஜ். குறிப்பாக ரொம்ப காஷியஸான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனால் திறமையானவர்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்கதா செய்யும். கண்டிப்பாக. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஒரு கேள்விகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம், 4 விஷயம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது அதுக்கான வேலை வாய்ப்பு தொடர்ச்சியாக இப்போ இருக்கிற மாதிரி அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறையவே இருக்குது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் இட்ஸ் மல்டி வெர்சடைல் டேலண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இது இன்ஜினியரிங் சயின்ஸ் சேர்ந்தது தான் வந்து இட்ஸ் கம்ப்ளீட் சயின்ஸ் வித் அப்ளிகேஷன் ரிலேட்டட் டு என்டையர் ஃபீல்ட். ஸோ இதில் வந்து பிரான்ச்சஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா we have more than 160 branches in India and more than 80 branches in தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ மாணவர்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, தவறு கிடையாது. பட் ஆட்டோமொபைலில் வந்து நான் பிஜியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு கேட் பேப்பர் இருக்கா அப்படின்னா ஆட்டோமொபைல் கேட் பேப்பர் கிடையாது.
நீங்கள் வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு மெக்கானிக்கல் பண்ணலாம், மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ப்ரொடக்ஷனும் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ என்னன்னா மாணவர்கள் ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, நான் பிஜியில் என்ன பண்ண போகிறேன். சப்போஸ் நான் இசிஇ படிக்கிறேன்னா இசிஇ முடிச்சுட்டு நான் விஎல்எஸ்ஏ பண்ணலாமா, இல்லை வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பண்ணலாமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து ஐடியில் ரிசர்ச் பண்ணலாமா, இல்லை பல்வேறு துறையில் நான் கம்பைன் பண்ண முடியுமா. அண்ட் இப்போ ஐஐடி மெட்ராஸில் வந்து இஸ் அ கோர்ஸ் ஆன் எம்டெக் இன் கிளினிக்கல் இன்ஜினியரிங். இது அவேர்னஸே இல்லை. என்னன்னா நீங்கள் டேரெக்டாக எனி இன்ஜினியரிங் கிராஜுவேட், சிவிலாக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கலாக இருக்கலாம், இசியாக இருக்கலாம், ட்ரிபிளியாக இருக்கலாம், இது முடிச்ச உடனே டேரெக்டாகவே வில் பி கெட்டிங் இன்டு எம்டெக் இன் கிளினிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பற்றி படிப்பாங்க. இங்கே என்ன கோர்ஸ் இருக்குன்னா ஐஐடி மெட்ராஸ் அலாங் வித் ஸ்ரீ சித்ரா அலாங் வித் சிஎம்சி வேலூர், இந்த 3 கேம்பஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்து தேர் அஃபரிங் திஸ் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற மாணவர் மத்தியில் வந்து பெருசாக அவேர்னஸ் இல்லை. நம்ம நினைக்கிறோம்னா மெக்கானிக்கல்னா அந்த ஃபீல்டு தான் இருக்கணும், இல்லை வந்து மெட்டலர்ஜின்ற பிரான்ச் இருக்குது, அது முடிச்சுட்டு நீங்கள் கேட் பேப்பர் அதுலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் பிஜிங்கிற ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ப்ளஸ் இது முடிச்சுட்டு நான் பிஹெச்டி பண்ண முடியுமா. இப்போ பயோடெக்ங்கிற ஆப்ஷன் வந்து நல்ல பிரான்ச் தான். பட் இது முடிச்சுட்டு நீங்கள் லாங் டேர்மில் யோசிக்கணும். நான் பயோடெக் முடிச்சுட்டு கேன்சர் பயாலஜி ரிசர்ச் பண்ணலாமா, இல்லை செல் பயாலஜி ரிசர்ச் பண்ணலாமா. அந்த தொலைநோக்கு பார்வை இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங்க்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. நிச்சயமா. தற்போது இப்போ ஜெகதீஷ் கரூர்லேருந்து தொடர்பு இருக்காரு. ஜெகதீஷ், உங்களுடைய கேள்விகள் என்ன? சார் பேசுங்க ஜெகதீஷ். சார், இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுலேயும் வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அதாவது பிஎட் பண்ணாம போனா எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? கண்டிப்பாக சார். நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா ஃபண்டமெண்டலி நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கணுன்னா இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி கண்டிப்பாக ஆப் பண்ணணும். அதாவது எம்எஸ்சி இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி எம்எஸ்சியில் நல்ல ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கெமிஸ்ட்ரினா இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஈவன் பெர்ஃப்யூம், அதில் வந்து என்ன டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஆல் சார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஈவன் ஆயில் கம்பெனிஸ் தே ரெக்ரூட் த கெமிஸ்ட்ரி பிளான். பட் இதில் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணலாம், இல்லை எம்எஸ்சி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் சயின்ஸும் நல்லா இருக்குது, அகெயின் கெமிக்கல் நல்லா இருக்குது. பிஎட் பண்ணாமல் நீங்கள் ரிசர்ச்சுங்கிற ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஜேஎன்யூ இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் இருக்குது, ஈவன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்குது. இங்கெல்லாம் எம்எஸ்சி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த துறையிலேருந்து கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப வைடனாக தான் இருக்கும். தற்போது ராதிகா திருச்சியிலேருந்து இருக்காங்க. ராதிகா, உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ சார், என் பேர் ஆர்த்தி சார். சொல்லுங்க ராதிகா, தொடர்ந்து பேசுங்க. சார், நான் +2 எக்ஸாம் முடிச்சிருக்கேன். பயோடெக்னாலஜி படிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாமா, பயோடெக் இஸ் a வெரி குட் ஆப்ஷன். இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், பயோடெக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் யூஜியோட ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாதுமா. இதில் வந்து நீங்கள் பயோடெக்ங்கிறது வில் பி லேர்னிங் ஆன் செல் பயாலஜி அண்ட் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் படிப்பீங்க, கம்ப்யூட்டேஷனல் பயாலஜியும் வரும், அண்ட் மைக்ரோ பயாலஜி பயோடெக். இன்னொன்று வந்து பயோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து பயாலஜிக்கல் சயின்சஸும் இருக்குது, இல்லை வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் போகலாம், இல்லை நீங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் அக்ரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. பயோ மெடிக்கல் இஸ் பியூர்லி ரிலேட்டட் டு ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி படிப்பாங்க. பயோடெக் வந்து பிடெக் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏசி டெக் கிண்டி கேம்பஸில் இருக்குமா, பிஎஸ்ஜியில் பயோடெக் வந்து நல்ல வேல்யூபிளாக இருக்குது. ஈவன் நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி பயோடெக் இருக்குது. அது முடிச்சுட்டு நீங்கள் எம்எஸ்சி பயோடெக் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, பாண்டிச்சேரியில் யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் பயோடெக் பண்ணலாம். ஸோ அடுத்தது சென்னையிலேருந்து மதன் இருக்காரு. மதன், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். பேசுங்க மதன். ஹலோ சார், நான் இப்போ வந்து +2 முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்து பிஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பிஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து நான் மேற்கொண்டு என்ன சார் படிக்க முடியும்? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு? நான் ரிசர்ச் ஓரியன்டா போக முடியுமா சார்? கண்டிப்பாக போகலாம். ஃபார்மசி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக there are so many huge campus are there. இது வந்து நம்ம இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஹெச்யூ வாரணாசியில் நீங்கள் பிஃபார்ம் எம்ஃபார்ம் சேர்ந்தே சொல்லி தராங்க. நம்ம தமிழ்நாடு அளவுனா நீங்கள் வந்து தமிழ்நாடு பேராமெடிக்கல் ஃபார்ம் தனியாக விண்ணப்பம் போடணும் சார். நீங்கள் வந்து அதில் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இந்த 2 இடத்துலையும் பி ஃபார்மசி இருக்குது. நீங்கள் பி ஃபார்மசி அங்கேயும் படிக்கலாம், படிச்சுட்டு எம்ஃபார்ம் படிக்கலாம். இல்லை ஃபார்ம் டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டாக்டரேட் இன் ஃபார்மசி. நீங்கள் 4 years + 2 years இன்டர்ன்ஷிப் வந்து அவங்க கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. இதில் மெயினாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்னன்னா, அந்த கெமிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் எப்படி கொண்டு வராங்க, மாத்திரை எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த ட்ரக்குடைய ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் எப்படிலாம் சைட் எஃபெக்ட் இல்லாமல் எப்படி ஃபார்மகாலஜி சைடில் எப்படி கொண்டு வராங்க, இதில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் டீச் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்மசி முடிச்சுட்டு எம்ஃபார்ம் பண்ணலாம். பிஹெச்டி இன் ஃபார்மசி இருக்குது. ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன காலேஜஸ் அப்ரூவ்ட் ஆகிட்டுன்னு போட்டிருப்பாங்க. அந்த காலேஜ் பாருங்கள். நீங்கள் தமிழ்நாடு லெவல்லையும் இருக்குது, ஆல் இண்டியா லெவலையும் சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் நிறைய நடத்துகிறாங்க. தற்போது நெல்லையிலிருந்து வள்ளிக்கலா அப்படின்றவங்க இணைந்திருக்கிறார்கள். சொல்லுங்க வள்ளிக்கலா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். சார், நான் வந்து பிசிஏ பண்ணலான்னு இருக்கேன். பிசிஏ + எம்சிஏக்கு ஸ்கோப் எப்படி இருக்கு?
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து ஆப்வியஸ்லி சாஃப்ட்வேர் ஃபீல்டு வந்து க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. ஈவன் தோ சேலரி லைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனால் கூட, பட் இண்டஸ்ட்ரி இஸ் குவைட் ஸ்ட்ராங். ஸோ பிஎஸ்சிஏ பண்ணுறதை விட பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இட்ஸ் ஹேவ்ஸ் அ வைட் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் ரெண்டும் பிளெண்ட் பண்ணி படிக்கக்கூடிய கோர்ஸ். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பாருங்கள். அண்ட் பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர்லேயே வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து உங்களுடைய +2 மார்க்ஸ் அடிப்படையில் தான் போடுவாங்க. எல்லா அரசு கல்லூரிகளையும் இல்லை சுயநிதி கல்லூரிகளையும் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கும், பிசிஏவும் இருக்கும். நீங்கள் பிஎஸ்சி பண்ணிவிட்டு எம்சிஏ பண்ணலாம். இல்லை ஈவன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குது. ஈவன் சிஐடிலையும் வந்து எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ் டேரெக்டாக இன்டெகிரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமும் பார்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்தது சுஸ்மிதா ஈரோட்டில் இருந்து இருக்காங்க. சொல்லுங்க சுஸ்மிதா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? சார், நான் அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிக்கலான்னு இருக்கேங்க சார். அதில் எந்த கோர்ஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்க சார்? அண்ட் அதுக்கு படித்த எந்த மாதிரி ஜாப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? இன்னைக்கு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கண்டிப்பாக வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா? நான் நீங்கள் ஆக்சுவலாக எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் இப்போ எம்எம்சிலே பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜின்னு ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து ஏஎஸ்எல்பி, நம்ம காது கேட்காதவங்க இல்லை வந்து ஸ்பீச் தெரப்பியில் எப்படிலாம் அந்த பேபி பாண்ட்லேருந்து ஓல்டேஜ் பீப்புள் வரைக்கும் எப்படி ட்ரைன் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக எம்எம்சிலே வந்து கார்டியோ பல்மரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட் அண்ட் லங்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி வந்து ஒரு சர்ஜன் ஒர்க் பண்ணும்போது இவங்களும் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரேடியாலஜி ஸ்டார்டட் இன் எம்எம்சி, மதுரையில் இருக்குது, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் இருக்குது. ரேடியோ தெரப்பி, ஒரு வந்து கீமோதெரபிஸ் கேன்சர் பேஷண்ட் எப்படி கொடுக்குறாங்க டீச் பண்ணுறாங்க. இது எல்லாமே அலைட் ஹெல்த் சயின்சஸ் ப்ரோக்ராம். ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் பார்க்கணுன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் மைசூரில் இருக்குது. இப்போ விண்ணப்பம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங், இட்ஸ் ஈக்குவல் டு பிஎஸ்எல்பி. சென்னையில் எக்ஸாம் நடக்கும். டேரக்டா ரிஹாபிலேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா கீழே வருது. இது எல்லாமே அப்ளை பண்ணுங்க. ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதை சாலரிலாம் மினிமம் 20,000 50,000 வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேம்பஸ் இஸ் அவைலபிள். அடுத்ததாக தஞ்சாவூர்லேருந்து கௌதம் இருக்காரு. கௌதம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். சொல்லுங்க கௌதம். ஆர்கிடெக்சர் படித்தா எப்படி ஃபியூச்சர் இருக்கும்? என்ஐடியில் எப்படி படிக்கிறது? ஆர்கிடெக்சர் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்திய அளவில் வந்து ஆர்கிடெக்சருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் மெயினாக வந்து நாட்டா எக்ஸாம் எழுதணும், நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். இது வந்து அகில இந்திய அளவில் வந்து வேல்யூ இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லாரும் நினைக்கிறாங்க இன்ஜினியரிங் ஃபார்ம் போடுற மாதிரி ஆர்கிடெக்சரும் இதிலே வந்துடும் நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் ஃபார்ம் போடுற மாதிரி ஆர்கிடெக்சருக்கு செப்பரேட் ஃபார்ம் அலாங் வித் நாட்டா ஸ்கோர், அலாங் வித் போர்ட் மார்க்ஸ். இதில் போர்ட் மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸும் பார்ப்பாங்க, இன்க்ளூடிங் இங்கிலீஷ், லாங்குவேஜ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ. இந்த 6 சப்ஜெக்ட் மார்க்கை 200 கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் உங்கள் நாட்டா ஸ்கோர் 200. இந்த நாட்டா வந்து நீங்கள் எப்போ வேணால் எழுதலாம். ஸ்டார்டட் நவ் அண்ட் இல் பி அவைலபிள் டில் மே அண்ட் ஜூனுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ரிஃபர்ட் சென்டரும் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்கோர் அலாங் வித் போர்ட் மார்க்ஸ் தனியாக விண்ணப்பம் கொடுப்பாங்க. பட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிளானிங் சென்னையில் இருக்குது, தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் மதுரையில் இருக்குது. அண்ட் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேஇ மெயின் பேப்பர் 2 எழுதிருக்கீங்களான்னு தெரியல. எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் டெல்லியில் இருக்குது, என்ஐடி ட்ரிச்சியில் இருக்குது, கேலிக்கட்டில் இருக்குது, வாரங்கலில் இருக்குது, பிட்ஸ் ராஞ்சியில் இருக்குது. இது எல்லாத்துலேயும் ஆர்கிடெக்சர் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேலை வாய்ப்புடன் கூடிய உயர்கல்வியை எவ்வாறு தேர்வு செய்வது என்பது குறித்து பேசி வருகிறோம். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்கு முன்பாக புதிய தலைமுறை சார்பாக கற்க கசடர கருத்தரங்கம் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகின்றன. இதில் மாணவர்கள் பலரும் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பல உயர்கல்வி வாய்ப்புகளில் எதை தேர்வு செய்வது என்ற வழிகாட்டுதல்களை நாடி வரும் 12ஆம் வகுப்பை முடித்த மாணவர்களுக்கு உதவும் வகையில் புதிய தலைமுறை சார்பாக கற்க கசடர என்னும் கருத்தரங்கம் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த சனிக்கிழமை அன்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதனை IAS அதிகாரி இறையன்பு தொடங்கி வைத்தார். கல்வி ஆலோசகரான மாறன் பங்கேற்று மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த விளக்கங்களை அளித்தார். எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை என்ன படிக்கணும் அப்படின்ட்டு. புதிய தலைமுறையில் வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா ஐடியா கொடுக்குறாங்க. 12க்கு அப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய வருது, பட் என்ன எடுக்குது எங்களுக்கு தெரியல. எனக்கு வந்து பாலிடெக்னிக்கில் என்ன கோர்ஸ் இருக்குது எதுவுமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பாலிடெக்னிக்லனா டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதனால் என்ன யூஸஸ்ஸு, எது படித்தா நல்லாயிருக்கும் எல்லாமே எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட இக்கருத்தரங்கில் உயர்கல்வி படிப்புகள், வெளிநாட்டு கல்வி, கல்விக்கடன் ஆகியன பற்றிய தகவல்கள் வழங்கப்பட்டன. புதிய தலைமுறை SRM பல்கலைக்கழகம் ஸ்ரீ சாஸ்தா கல்விக் குழுமம் இணைந்து நடத்திய இக்கருத்தரங்கில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் பங்கேற்றனர். இதேபோல் திருச்சியில் சனிக்கிழமை அன்று நடந்த நிகழ்ச்சியில் கவிஞர் நந்தலாலா மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்றனர்.
தேனியில் கற்க கசடர கல்வி நிகழ்ச்சி இன்று நடந்தது. இதில் கல்வியாளர்கள் பர்வீன் சுல்தானா, மூர்த்தி செல்வகுமரன், ஷாரோன் ஆகியோர் பங்கேற்றனர். என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருந்தேன். இன்றைக்கி தேனி மாவட்டத்தில் நடந்த கற்க கசடர ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானும் எனக்கு வந்துருச்சு. அடுத்து மெடிக்கல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கலான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தேன். இங்கே வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கு. இந்த கோர்ஸில் பெட்டராக இருக்குன்ற ஐடியா கிடச்சிருக்கு. டைம் போனதே தெரில. நல்லா நிறையா மோட்டிவேஷன் டாக்ஸ் நிறையா இது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் புதிய தலைமுறை. உயர்கல்வி குறித்த தகவல்கள் மட்டுமல்லாமல் அது சார்ந்த வாழ்வியல் ஆலோசனைகளும் மாணவர்களுக்கு இந்த கருத்தரங்கம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா மற்றும் பாலாஜி. தற்போது கோமதி அப்படின்றவங்க தொடர்பு இருக்காங்க. கோமதி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க கோமதி. குட் ஈவினிங் சார். தொடர்ந்து பேசுங்க, உங்களோட கேள்வி என்ன? என் தம்பி வந்து இப்போ 12th முடிச்சு நாட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறான். அடுத்தது பிஏ ஆர்கிடெக்சர் எடுக்கலான்னு இருக்கான். எந்தெந்த ஊரில் முக்கியமான காலேஜஸ் அண்ட் இந்த நாட்டு எக்ஸாம் வந்து ஆர்கிடெக்சர் முக்கியமா சார்? கண்டிப்பாமா. நாட்டாங்கிறது மேண்டேட்ரி. இது கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் கீழே வந்து நீங்கள் எந்த கல்லூரியில் நீங்கள் போய் படிக்கணும்னா கூட நாட்டா வந்து மேண்டேட்ரி எக்ஸாம். இது வந்து நீங்கள் நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். நீங்கள் இந்த ஸ்கோரை வச்சு எந்த ஸ்டேட்லையும் அப்ளை பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே உள்ள சுயநிதி கல்லூரிகள் ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து காமன் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாட்டாங்கிறது தனி டெஸ்ட். இதில் வந்து டிராயிங் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், ஏஸ்தெட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் 100 மார்க்ஸுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அது வந்து நீங்கள் சென்டரில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ப்ளஸ் டிராயிங் டெஸ்ட். ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க, அந்த சுச்சுவேஷன் எப்படி வரையறீங்க. ஒரு 50 மார்க்ஸ் ப்ளஸ் 25 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 200 மார்க்ஸ் மினிமம் 80 மார்க்ஸாவது எடுக்கணும். ஸோ அது கீழே எடுத்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆக மாட்டீங்க. இந்த ஸ்கோர் ப்ளஸ் போர்ட் மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் பார்த்து தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. எல்லா டேயுமே எக்ஸாம் எழுதலாம். அண்ட் இந்த எக்ஸாம் வந்து மல்டிபிள் டைம்ஸ் கூட எழுதலாம். சப்போஸ் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் எழுதலாம், மறுபடியும் ஃபெயில் ஆனால் மறுபடியும் எழுதலாம். ஸோ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் எழுதுனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து குவான்டிடேட்டிவ் பேஸில் நீங்கள் 3மே ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 100 எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் 120 எடுக்கிறீங்கன்னா இட் ஸ்கோர் பிகம் 110. ஸோ இந்த அடிப்படையில் தான் பண்ணுவாங்க. ஜூன் போல் அண்ணா யூனிவர்சிட்டி விண்ணப்பம் தருவாங்க. அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்கிடெக்சர் காலேஜ் கவுன்சிலிங் செலக்ட் பண்ணலாம். அடுத்ததாக சேலத்துலேருந்து காயத்ரி அப்படி இருக்காங்க. காயத்ரி, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், நான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கேன். சரிம்மா. இப்போ வந்து நான் பிஎட் பண்ணலான்னு சொல்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ அது வந்து 10 months கோர்ஸா இல்லை 2 years கோர்ஸான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து பிஎட் படிக்கணும்னா இந்திய அளவிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இஸ் ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் மைசூர். ஸோ நீங்கள் வந்து +2 முடித்த உடனே டேரெக்டாக பிஎஸ்சி பிஎட் பண்ணலாமா? இப்போ விண்ணப்பம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது டைரெக்டாகவே என்சிஆர்டி கீழே வருது. நீங்கள் +2 முடிச்சிட்டும் பண்ணலாம். இதில் வந்து பிஎஸ்சி பிஎட் பண்ணிங்கன்னா நீங்கள் பயோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி டீச்சராக போகலாம், இல்லை மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டீச்சராக போகலாம். அதாவது வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு டீச்சராக போகலாம். எம்எஸ்சி எட்னு இன்னொன்று இருக்குது. இதுக்கெல்லாம் விண்ணப்பம் கொடுத்துட்டு இருக்காங்க. தனி நுழைவுத் தேர்வு இருக்குது. எம்எஸ்சி எட்னா 3 year பிஎஸ்சி, 2 year எம்எஸ்சி, 1 year பிஎட். ஸோ 6 years ப்ரோக்ராம். இது முடிச்சோடனே டேரெக்டாக நீங்கள் 11th 12th டீச்சர்ஸ் வந்து டைரக்ட்லி அப்சர்வ்ட் இன் கேவிஸ், நவோதயாஸ் நம்ம ஸ்கூலில் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இதுவும் பண்ணலாம். இல்லை நல்ல இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் நீங்கள் எம்எஸ்சி இன்டகிரேட்டடோ இல்லை இண்டிவிஜுவல் நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி பண்ணிட்டும் நீங்கள் பிஎட் வந்து படிக்கலாம். அடுத்ததா கோவையிலிருந்து ராஜாங்கிற நேயர் இணைப்பு இருக்கிற அவர்கிட்ட பேசலாம். ராஜா, உங்களுடைய கேள்வி என்ன? சார், நான் கோவை மாவட்டம் காரமடையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சார், எய்டட் ப்ரோக்ராம்ஸ் தான் எனக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்குது. எய்டட் ப்ரோக்ராம்ஸ்னா என்ன, அப்புறம் அதுல வந்துட்டு பிஎஸ்சி சைக்காலஜின்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுல என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, அப்புறம் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு டயட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதுக்குடைய சிலபஸ் என்ன, ரெண்டுக்குமே சிலபஸ் என்ன இருக்கும், அது கொஞ்சம் விடுங்க சார். ஆக்சுவலாக வந்து எய்டட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் குட் கொஸ்டின். கவர்மெண்ட் எய்டட்னா சப்போஸ் இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன், அதனால ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட்லேருந்து வரும் சார். ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 4000 இல்லை 3000லேருந்து இருக்கும். பிஎஸ்சி சைக்காலஜி வந்து பயோ பேஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சைக்காலஜினா எஜுகேஷனல் சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி, இது எப்படிலாம் வந்து சைக்காலஜிக்கல் லெவலில் எப்படி அனலைஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் ப்ளஸ் வந்து சைக்காலஜி சப்ஜெக்ட்ஸும் வரும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் கேட்டது வந்து டயட்டிக்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் பார்ட்ஸ். எப்படி வந்து நம்ம எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், நம்ம பாடியில் டயட்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த சார்பில் வந்து துறைகள் இருக்கும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் பிஏ சோஷியாலஜியும் நீங்கள் படிக்கலாம், பிஎஸ்சி சைக்காலஜியும் பண்ணலாம். சப்போஸ் இது ரெண்டும் கிடைக்கலனா நீங்கள் அந்த நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் பாடுங்க. நம்ம தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி எக்ஸசைஸ் ஃபிசியல் நியூட்ரிஷன் இருக்குது, அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உயர்கல்வி தொடர்பான மாணவர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி.
உயர்கல்வி தொடர்பான மாணவர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை நாளை காலை 5:30 மணிக்கு பார்க்கலாம். அல்லது www.pudiyatalamurai.tv என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் காட்சிகளை பார்த்து பயன்பெறலாம். கற்க கசடர நிகழ்ச்சி குறித்த தங்களது கருத்துக்களை feedback@pudiyatalamurai.tv என்ற மின்னஞ்சல் மூலமும் தெரிவிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.